ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன விட போகிறோம்னா, பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, பிக்மேன்ஸ் மேட்னஸ் தாங்க சொல்ல போகிறோம். ஸோ ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பிக்மேன்ஸ் மேட்னஸ் அந்த கேம் கிடையாது, பேபி நெல்லோட இந்த பார்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட போகிறோம். சார் நடுவில் இருந்த அந்த மோர் அண்ட் மோர் ஆனது எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வராது. நம்ம பிக்மேன்ஸ் மேட்னஸ்க்கே வந்துடும். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். எவ்வளோ தூரம்டா லென்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஸோ இந்த எக்ஸிட் விளையாடுறதுக்குள்ள நேரம் எடுத்துருச்சு. ஸோ 17 மினிட்ஸ் கிட்ட வருது இந்த வீடியோ. சரி, அந்த ரேபிட் பொம்மை இந்த சைடு தான் போக சொல்லுது. நான் உங்களுக்கு வந்து ஒரு இது தரேன், வேணும்னா நீங்கள் இந்த கேம் விளையாடுங்க. ஸோ கொஞ்சம் ஓராராக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். நான் விளையாடும் போது எனக்கு கிட்டத்தட்ட நெஞ்சு பிடிச்சிக்கிச்சு, அந்த மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பயத்தை உண்டாக்கியிருக்கானுங்க. ஐயோ, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஹாரர் கேமோ அதுவும் ஃப்ரீயாக இருக்கணும், இந்த கிராணி மாதிரிலாம் வேணான்னு கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற கேமு பேபி இன்னலோ தான். ஏன்டா பேபி இன்னலோ சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சூப்பர் கேம் கைஸ். ஸோ நான் வந்து என்னோட பழைய ஃபோன் ஒன்றுத்தில் வந்து நான் இந்த கேம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதனால எனக்கு இந்த கேமில் பாதி எப்படி விளாடணும் அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸிட்டெல்லாம் நான் முடிச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹாரர் கேமாக வேணும், எனக்கு இந்த ஹாரர் கேம் வேணும் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த கேமை தான். ஸோ வேணுன்னா விளையாண்டு பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆப் ஸ்டோரில் தெரில. சரி, இந்த குட்டி பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா, இதை தூக்கிட்டு ஓடிட்டான். எதா அப்படி தூக்கிட்டு ஓடிட்டான்னா, இந்த சாவியை தான் வச்சுட்டு பாருங்க சாவியை. சரி, நம்ம வாசிப்போம், இப்போதான் சாவியை வச்சுட்டு ஓடி போயிடுவோம். அப்பா, என்னதுடா இது, டொமால்னு ஒரு சத்தம். என்னது என்னது அது, சுவிட்ச் அது இருக்குது. எதுடா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின கேம்டா இது, எப்படிடா நம்ம இது அமுக்கணுமா? சரி அமுக்கியாச்சு. கோச்சா ஏதோ ஒன்று. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின கேம்டா, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சதே ஞாபகம் இருக்காதான், 3 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது ஞாபகம் இருக்குமா? எப்படிடா இப்படிதான் யோசிக்கிறீங்க? அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இந்த எக்ஸிட்டுக்கு போகும்போது இந்த பாட்டிலு அந்த இதெல்லாம் உழுவுமே, இந்த பால் பாட்டிலு அதெல்லாம் உழுவும்ல, அந்த ட்ரெயின் அதெல்லாம் உழுவும்ல, அதான். இங்கே எந்த வரும்போது ஏதோ சிடி மாதிரியே இருந்துச்சு, இங்கே வாசிக்கலாமோ? இந்த பழைய காலத்துலலாம் வந்து பாட்டு போட்டு இந்த சிடி மாதிரிலாம் வைப்பாங்களே, பாட்டு போட்டால் இது வேற அமுக்கி ஒரு மியூசிக் மாதிரி வர வைக்கும்ல, அதுதான் இது. இந்த பழைய காலத்துலலாம் என் வீட்டில் கூட ஒன்று இருக்குது, ஆனால் அது ஒர்க் ஆகாது, அது ஒரு விஷயம். இந்த இது தானே, திறந்தாச்சு, உள்ள போடா உள்ள. என்னது, நோ நெட்வொர்க் கனெக்ஷனா? ஆமாம், நீங்கள் போடுற ஆடுக்கெல்லாம் வந்து நாங்கள் நெட் ஆன்லாம் வச்சுருக்க மாட்டோம். ஐய, நான் பேசும்போதே பவர் டவுனுன்ட்டானுங்களே, ஐயோ. ஆனால் நான் உண்மையாலே சொல்கிறேன், இந்த கேமில் நீங்கள் நெட் ஆனில் வச்சுட்டு என்றைக்குமே ஆடிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஆடு போட்டு தொல்லை 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 பண்ணிடுவானுங்க. நான் அப்படி தான் நெட் ஆனில் வச்சு விளாண்டுருந்தேன் பார்ட் 1ல். அந்த நைட் 1ல் வந்து நெட் ஆனில் வச்சு விளாண்டுருந்தேன். சாமி, முன்னால் முடியல, கிட்டத்தட்ட ஆடு போட்டு சாவடிச்சிட்டானுங்க. இது இங்கே போடணும், ஃபியூஸ். ஆமாம், இது பேர். ஓ, ராங் ஃபியூஸா? இங்கே, ஓ இங்கே தான் ப்ளூ கலரில் இருக்குது. சரி, இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே இல்லை. இது என்ன, இது போட்டிருக்கு லீயே சுமித்து. சுமித்தா இது? இங்கே இருக்குது பேட்ரி. சரி, நம்ம போய் போடுவோம். எந்த சைடு? இதான் பிங்க்கு, இங்கே தான் போனோம். ஏய் குட்டி குழந்த, அப்புறம் ஏதாச்சும் திட்டிடுவேன் உன்னை அசிங்க அசிங்கமா. இவனை என்ன ஒன்று சுமித்தில் திறந்து பார்ப்போம். இங்கே என்ன ஏதோ காயின் புட்டும் இருக்குது. சரி, சுமித் கரெக்டாக தான் சொல்கிறேண்ணா. என்னது 17? 17? அப்போ இங்கே ஏதோ கோடு பார்த்தனே, 4217. 4317 தெரியலையே. 43 ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். 4317.
1 7 இன்னும் ஓப்பன் ஆயிருச்சு. ஓ இந்த குழந்தை இதுல தூக்கி போடுறதுக்கு தானே. பாய் பாய் பேபி நெலோ, பாய் பாய் ஃபார் எவர், கோ டை, பாய் பாய் குட் பாய். அவ்வளவுதான். இவனை தூக்கி எரிஞ்சாச்சு. ஏன்னா இந்த ஒரு ஓட்டக்குள்ள போனோடனே அவன் டெட் பாடி ஆயிடுவான். சரி இப்போ எடுத்து இந்த ஃபியூஸை போட்டுருவோம். போட்டாச்சு, ஃபியூஸை போட்டாச்சு. சரி நம்ம கிளம்புவோம். ஓடு 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 ஓடு. எப்படா இங்க வந்த? டேய் பயமா இருக்குது. டோன்ட் லீவா? ஐயோ டேய் 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 டேய், நோ எஸ்கேப்பா. டேய் நான் விட்டுருடா, நான் போறேன்டா, என் வீட்டுக்கு போறேன்டா, விடுங்களா. இந்த இடத்துல இருந்தா என்ன சாவடிச்சிடுறீங்களா, கடுப்பாகுதுடா. சரி எஸ்கலேட்டர் இங்க இருக்குது, எஸ்கலேட்டர்ன்ற பாருங்க, லிஃப்ட் இங்க இருக்குது, எலிவேட்டர் இங்க இருக்குது. என்னது டேய்? ஐயோ ஐயோ இவன் மான்ஸ்டர் ஆயிட்டே. ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்க. ஐயோ இப்பவே இந்த வீட்டை விட்டு தப்பிச்சாகணுமே. இங்க ஏதோ கீ இருக்குது, அந்த இது வேற லாக் போட்டிருக்கு. சரி தர்றா தர்றா, ஓடுறா ஓடுறா, டோன்ட் லீவ் அடே, அப்போதான்டா எஸ்கேப் ஆவேன். நோ எஸ்கேப் அடே, நான் விட்டுறா, நான் இந்த ஊரை விட்டு போறேன்டா. ஐயா இங்க வேற சாவிங்களா இருக்குது, இதுல இருந்து ஒரு சாவி எடுத்து இதை ஓபன் பண்ணுமே. இந்த குழந்தை வேற வந்துருவானே, எனக்கு வேற ஒரு மாதிரி திக்குது. ஐயோ இது வந்து சரி ஓபன் பண்றா, என்ன விட்டுறா என்ன விட்டுறா என்ன விட்டுறா, சாவி எடுக்கிறேன்டா, என்ன விட்டுறா 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 விட்டுறா. ஓ போடா, இப்படி வந்துச்சு. இந்த டோர் தானே, ஓடுறா ஓடுறா. ஐயோ ஐயோ சாமி, நோ எஸ்கேப் எஸ்கேப். எப்படியோ படத்துல வந்தேன். த எக்ஸிட். ஸோ நம்ம இந்த கேம் முடிக்க போறோம். ஸோ இதான் நினைக்கிறேன் லாஸ்டான்ட்டு. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த கேம் நான் டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலேயே வரும். அந்த குழந்தைக்கு வந்து இந்த பாட்டிலில் வந்து ஏதோ சிரப் கொடுத்து அதெல்லாம் வந்து குடிக்க வச்சு இவனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் எக்ஸிட் கிடையாது. சரி நம்ம பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். த எக்ஸிட் ஆடிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. என்னது இங்க திரும்ப வந்துட்டேனே. சோபா ஐயோ சாமி. சரி இப்ப ஏதோ ஃபீட் த பேபியா. சரி கிச்சன் எங்க இருக்கும்? இங்க தானே இருக்கும். என்னதுடா இது ஆப்போசிட்டா தலைகீழா இருக்குது. இங்கதானே கிச்சன் இருக்கும். ஓ இதான் கிச்சனா? ஓபாடா இதான். ஏய் இந்த ஃப்ரிட்ஜ். டேய் என்னடா இந்த வீடே தலைகீழா இருக்குது. சரி இந்த குட்டி பையனுக்கு பாலை ஊத்திடுவோம், டான்ஸ் ஆடிட்டு. சோபா சாமியே, இவனுக்கு எப்பவுமே பால் குடிச்சதுக்கப்புறம் இதாங்க. ஐயே ஸோ என்ன அழுவுற, வாயை திறந்து வாயை போடுறேன். டேய் கொன்றுவான் உன்னை. அச்சி உக்காரிங்க, அமைதியா இருக்கிற. சொல்லிட்டேன். அப்புறம் மண்டை மேல ரசிங்கான் போட்டுருவேன் சொல்லிட்டு. என்னடா சுபா திரும்ப ஓடி போயிட்டானே. இங்க தானே இருக்கிற. உனக்கு அசிங்கமா இல்லையடா, பால் குடிச்ச உடனே போயிடுற. இதை சொன்னா வர ஏதோ ஆயிருமே. சரி ஒரே ஒரு தடவை பூப், அவ்வளவுதான். சரி இங்க இங்க கிச்சன்ல இருந்து சுபா திரும்ப ஃபீட் த பேபியா. என்னடா நல்லா பொறுக்க முடியலையே. ஓ சின்ன குழந்தை இந்த பால் குடி. இதுக்கு மேல பாத் சொல்லி வாய முடியல அதுக்குள்ள. ஐயே தப்பா போறேனே. சரி இந்த குட்டி கொஞ்சம் என்ன தூக்கி இது மேல போட்டு போட. சரி இந்த டைப்பர் எடுக்க முடியலன்னு தெரியல. ஒருவேளை இந்த குட்டி கொஞ்சம் வேணாம், அது கேட்ட வார்த்தையா போயிடும். அப்புறம் இது வந்து ஸ்ட்ரைக் விடுற கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் இந்த வார்த்தையை போட விரும்பல. ஓ இங்க வந்துட்டு இருக்கானா இந்த சின்ன பையன். ஆனா நீங்க இந்த சின்ன பையன் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நோட்டீஸ், இவன் கால்ல ஒரு பேண்டேஜ் ஒட்டியிருப்பான். சின்ன பையனுக்கு போய் பேண்டேஜ் ஒட்டியிருக்காங்க. திரும்ப ஓடி வந்துட்டியா? போடா, உனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஊத்திட்டு இருக்க முடியாதுடா. எனக்கு கடுப்பாகுது. இந்த சாவி எடுத்துட்டு போய் மேல ஏதாச்சும் டோர் இருக்கான்னு சொல்லி போய் பார்த்து திறந்து பார்க்க. கடுப்பேத்திட்டு இருக்கான் இவன். திரும்ப பால் கேட்பான். இதை பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ரேபிட் வர இங்கே தான் போக சொல்லியிருக்கேன். திரும்ப பாத்ரூம் போவான். அதெல்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது. போட எல்லாம் ஏன்ட்ட சொல்லாது, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு. கொடுக்குற 5000 ரூபாய்க்கு வேலை செய்யணுமா? போடரே. இந்த 5000 ரூபாய்க்குலாம் வேலை செய்ய முடியாது. வேணும்னா ஒரு 1,00,000 ரூபா தாங்க, வேலை செய்யறோம். 1,00,000 ரூபாலாம் தர மாட்டாங்க. 1,00,000 ரூபா தான். டேய் பாத்துக்கோ, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்கேன். பாய் பாய் குட் பாய்.
அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். சரி, என்னடா இங்கே நிறையா பொம்மைங்களாம் இருக்குது, இந்த பொம்மையெல்லாம் தள்ளி தள்ளி விடுவோமா? சரி, தள்ளி விட்ட போச்சு. சரி, தள்ளி விட்டாச்சு எல்லாம் பொம்மையும். சரி, இங்கே இது என்ன இடம் தெரில. சரி, நம்ம இப்போ ஓகேயா? இப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் சின்ன பையா, நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். என்ன அப்பாடே, என்னடா இது ஒரு செகண்ட் பயம் முடிச்சிட்டீங்க. எனக்கும் பயம் வராதாடா? அவங்கள மட்டும்தான் பயம் பண்ண தெரியுமா? நானும் பயம் கொடுத்துட்டா. இவன் வேற த பேபிஸ் டேக் த பேபிஸ் டு சியோ டேக் த பேபி டு த பெட்டு. ஈஸ் டயர்டு பாய். போங்கடா, நான் டயர்டாக இருக்கேன்டா இந்த பேபி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. திரும்ப தூக்கி போட்டானுங்களே. ஏன்னா ஓடி போயிட்டான். டேய் என்னடா டெய்டி என் ஹார்ட் அட்டாக் வருதுடா. சரி, நம்ம ஓடி போயிடுவோம். இங்கே இவனை தூக்கி இந்த பெட்டில் போட்டுக்கிட்டு ஓடி நம்ம கிளம்பிடுவோம். இந்த எக்ஸிட் வந்தாச்சு கைஸ். ஸோ இவனை தூக்கி போட்டு பாய் பாய்டா சின்ன குழந்தோ. பாய் 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 குட் பாய் பாய் பாய். இனிமேலிருந்து இவன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க தாண்டா இத்தனை நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கிடையாதா? சரி, நம்ம இப்படிதான் போவோம் போல. இத்தனை நாள் நீ என்ன வச்சு விளையாண்டு இருந்தா சின்ன பையல. இன்னிலேருந்து என்ன நீ தொடக்கூட முடியாது. உன்னை எப்படி பாய் பாய் ஃபார் எவர்னு சொன்ன திரும்ப வந்தியோ, இனி அது முடியாது. என்னது யுவர் ஃபீலிங் ஸ்லீப்பியா? டே, இந்த டிவி பார்த்தா ஏதோ இழுக்குதுங்க, ஏதோ ஒரு மாதிரி தூங்குற மாதிரி. ஐயோ ஐயோ, இதை தப்பிச்சு போகணும் போலயே. ஷிட். தப்பிச்சு போகணும் போலயே. இந்த டிவியை பார்த்தா ஒரு மாதிரி இந்த கிரர் ஆகுது. ஒரு தடவை நான் இந்த வீடியோ பாதி கட் பண்ணியாச்சு. ஏன்னா இது 31 minutes வீடியோ. பட் நடுவில் நிறைய தடவை கட் பண்ணிட்டேன். எதுக்காகடா அப்படி கட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்த்தஸ்ட்டு வீடியோ. ஏன்னா 31 minutes ரொம்ப ஓவரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த குழந்தை கூட ஏதோ மாட்டிட்டு இருக்கானே. ஐயோ, இந்த குழந்தைய தூக்கணும்னா ஏதோ மயக்கம் வர மாதிரியே இருக்குது. சரி, அதனால நான் அந்த குழந்தைய தூக்கல. நின்னது டேக் த பேபி டு த பெட் அகெயின். இஸ் வெரி டயர்ட் பாயா. இவன் டயர்டா இருந்தா நான் என்னடா பண்ணேன்? நான் போய் தூங்கணும்டா. இவன்ட்டு யோ 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 என்னை படுத்தி புழிஞ்சு எடுத்துட்டான். ஆரஞ்சு ஜூஸ் பண்ணிட்டான் என்னை வச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா ஆப்பிள் ஜூஸ் பண்ணிடுவானே என்னை வச்சு. சரி, தப்பிச்சிருவோம். என்னடா இதை பார்த்தா நான் என்ன பயந்துருவேன்னு நினைச்சிங்களா? இவன் வேற ப்ரேயர் பண்ணிட்டே போறாங்க. ஐயோ, இவன் வேற இதே மாதிரி இந்த மாதிரி ஐயோ, நான் இவன் தாங்க நம்ம அந்த எலிவேட்டர்ல இருந்து தப்பிச்சு ஓடும் போது இவனை பார்த்தேன். இவன் தான் அந்த மெயின் கல்பிரேட். உன்னை தூங்க வைப்பேன் நினைச்சியா குழந்தை? ஹஹா, பாய் பாய் ஃபார் எவர், செத்துப்போ. அவ்வளவுதான், உன்னை சொல்லிட்டேன். இனி வருவ நான் ஓடி தப்பிச்சு ஓடி போறேன்டா. ஐயோ, விட்டுருமாடா சாமி. ஏதோ என்னதா இது? பயந்துட்டேங்க. ஒரு நிமிஷம். இவன் யாரா? இவன் டபா தலைய. சரி, நம்ம இந்த இதுக்குள்ள போனோம் போலயே. சரி, போவோம். சரி, இந்த டோரை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிப்போம். அப்பதான் ஓடி போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓடுறா. ஐயோ எப்படிடா ஓட? ஐயோ, எப்படிடா வந்த? நான் உன்னதான் தூக்கி போட்டேன். ஐயோ, புடிச்சிட்டான். நம்ம புடிச்சிட்டான். குட் நைட்டா? இல்ல, ஒரு நாள் உனக்கு குட் நைட் சொல்றேன். குட் நைட் வரண்டா. தூங்கி எந்திரிச்சிட்டேன். இதுல திரும்ப போகணுமே. ஸோ பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்கும், விளையாடுற எனக்கும் போர் அடிக்கும் கைஸ். இந்த கேம் அப்படிப்பட்ட கேமு. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுற ஹாரர் கேம், அதுவும் ஃப்ரீ ஹாரர் கேம், மரண மாஸ் லெவல்.
நான் சொல்ற கேம்ஸ். இதுதான் இந்த பேபின்னு உள்ள டப்பா பையன் தான், இந்த டப்பா மண்டையன் தான். நான் இங்க ஒரு ஐயோ இவர் பிடிச்சிட்டான். வெயிட் மினிட், இங்க ஏதோ கோடு மாதிரி பார்த்தேனே, நான் பார்த்துட்டேன், இந்த கோடு பார்த்துட்டேன். அங்க ஏதோ கோடு மாதிரி பார்த்தேன் கைஸ், அதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ கேன் டூ இட். ஐ சா த கோட். ஏதோ இந்த ராபிட் வந்து இப்படிக்கா போ அப்படின்னு சொல்லி இந்த கிரீன் கலர்ல ஏதோ எழுதி இருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சேன். இனிமே பாருங்கடா, இனிமே நான் தான்டா ராஜா. திரும்ப போறேன்டா, கண்டுபிடிச்சு வச்சிடறேன் நானு. இந்த கிரீன் கலர்ல ஒரு கோடு இருக்குல்ல, டபாடி டபா டபாடி டபா டபாடி டபா டபாடி டபா, இது நல்லா பார்த்து வச்சுக்கோ. அடுத்து இங்கதான் வரணும். இது மூணு உடனே இவன் வந்தோடனே திரும்பி ஓடுறான். ஐயோ இவன் பிளாக் பண்ணிடுறாங்களே. பார்த்துட்டேன் அந்த பச்சை கலர் கோடை பார்த்துட்டேன். சரி கைஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஏன்னா இந்த கொஷின் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தாச்சு. இப்போ பாருங்க, வந்துட்டானா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும். ஏன்னா எங்களுக்கும் போர் அடிக்காதா, எனக்கும் போர் அடிக்காதா. எத்தனை தடவை விளையாடுன்னு தெரியுமா இந்த கேமை. ஐயோ வந்துருச்சு. இங்கே ஒரு டப்பா இருக்குது ஒரு போ. போடா, தப்பிச்சாச்சு கைஸ். டோன்ட் லீவா. என்னடே இங்கே உக்காந்து நான் படுற அவஸ்தை இருக்குது. குட்டி குழந்தை வர்றேன், ஒரு நாள் வச்சுக்க வர்றேன் இரு. ஐயோ வந்துட்டான் கைஸ், வந்துட்டான் குட்டி குழந்தை வந்துட்டான். வந்துட்டான் ஓடுறான் வந்துட்டான்டா. கவ்வாடா டேய். கவ்வாடுனா என்னதுன்னா சோமேரின்னு அர்த்தம். சோமேரி ஒன்றும் தெரியாதவன் அது அர்த்தம். என்னை பார்த்து கவ்வாடுன்ட்டான். இதுதாங்க நான் சொன்னேன், எக்ஸிட்ல வருது. இப்போ ஒரு ட்ரெயின் ரெண்டும் மோதுவோம் பாருங்களேன். கண்டுபிடிச்சிட்டேன்ல டேய். இருக்குடா. இப்போ ஒரு பாட்டில்ஸ் சொல்லிட்டேன்ல, எப்படி கரெக்டா சொன்னேன்ல. டோன்ட் லீவ், அப்போதான்டா லீவ் பண்ணுவேன். Run, little rabbit, you are not only one, there will always be more. ஸோ கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்டா இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்த வீடியோ என்ன போடலாம் ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கள். நம்ம ஈவினிங் போடலாம், ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியமாக சொல்லுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த பேபின்னவே இது இந்த கேட்டு முடிச்சிடலாம். கேட்டு கியூரியாசிட்டி இது அல்லாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ், பாய்.